everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7ல இருக்கிற எக்ஸசைஸ் 7.1ல 9th சம்மும் 10th சம்மும் பார்க்க போகிறோம். ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டோட ஷேப் வந்து என்னென்னா ராம்பஸ் ஷேப்பில் இருக்குது. அதோட பெரிமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 160 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோட ஒரு டயகனல் வேல்யூ வந்து எனக்கு 48 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுங்கள். டயகனல்ங்கிறப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு பாஸ் ஆகும். அந்த டயகனலோட லென்த் வந்து எனக்கு 48 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ராம்பஸோடைய ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறது தான் எனக்கு ராம்பஸோடைய ப்ராப்பர்ட்டி. இங்கே எனக்கு பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 160 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 4 சைட்ஸையுமே வந்து ஆட் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். அப்படின்னா ஒவ்வொரு எனக்கு 4 சைடுமே ஈக்குவலுங்கிறப்ப எனக்கு 4 சைடு இருக்கனால 4xன்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 160 மீட்டர். இது 4 1s இது 4 4s 16. இந்த 0 போட்டேன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 40 மீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு சைடோட லென்த் என்னென்னா 40 மீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு செமி பெரிமீட்டரோட ஃபஸ்ட்டு நான் ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் இன்னொரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறப்ப எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் வேல்யூ கிடச்சிச்சுன்னா இன்னொரு ட்ரையாங்கிளோட வேல்யூவும் கிடச்சிடும். ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்படின்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு டோட்டல் ஏரியா என்னன்னு கிடச்சிடும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிசி எடுத்துக்கிறேன். நான் செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னென்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. நான் 40 + 40 + 48 அப்படின்னா 40 + 40 + 48 டிவைடட் பை 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா 128 டிவைடட் பை 2 அப்படின்னா எனக்கு கேன்சல் பண்ணுறப்ப 64 மீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு செமி பெரிமீட்டரோட வேல்யூ. அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 64 மீட்டர் இங்கே கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சிங்கிறதா ஃபார்முலா. நான் ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 64 மைனஸ் ஏவோட வேல்யூ 40 இன்ட்டு 64 மைனஸ் ஏ பியோட வேல்யூ 40 தான். இது 64 மைனஸ் சியோட வேல்யூ 48. ரூட் ஆஃப் 64ன்னு நான் அப்படியே வச்சுக்கிறேன். 64ல் 40 மைனஸ் பண்ணால் 24 வரும். அடுத்து 64ல் 40 மைனஸ் பண்ணால் 24 வரும். அடுத்து 64ல் 48 மைனஸ் பண்ணோம். 48 மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 16 கிடச்சிருக்கு. நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64 நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப எனக்கு 16 × 4 கிடைக்கும். இன்ட்டு 24 வந்து நான் 2 24 இருக்குன்னா நான் 24 to the whole square எழுதிக்கிறேன். இன்ட்டு 16ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 16 சேர்த்து நான் 16 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இந்த 24 நான் 24 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த 4 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி எனக்கு 16 × 24 × 2ன்னு இருக்குது. 16 2வையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 32 கிடைக்கும் இன்ட்டு 24. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 32வையும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 768 மீட்டர் ஸ்கொயர்னுட்டு எனக்கு ஏரியாவோட வேல்யூ கிடச்சிருக்கு. அது ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ. எனக்கு ஒரு ட்ரையாங்கிளும் இன்னொரு ட்ரையாங்கிளும் சேமாக இருக்குங்கிறப்ப எனக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ட்ரையாங்கிள் இருக்கிறனா 2 × ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்படின்னா 2 × ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா என்னென்னா 768. அதை மல்டிப்ளை பண்ணனா 1536 மீட்டர் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு 9th சம்மோட ஆன்சர். அடுத்தது 10th சம். அடுத்து 10th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேரலோகிராமோட அட்ஜசன்ட் சைட்ஸோட மெஷர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 34 மீட்டர் அண்ட் 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட டயகனலோட மெஷர் என்னென்னா 42 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த டயகனலோட மெஷர் ஃபஸ்ட் என்னென்னா 42 மீட்டர். அதை நான் எழுதிக்கிறேன். அட்ஜசன்ட் சைடுங்கிறப்ப எனக்கு ஆப்போசிட் சைடு. அப்போ இதை நான் 20 மீட்டர்னு எடுத்தேன்னா இதோட ஆப்போசிட் சைடும் எனக்கு 20 மீட்டர். இதை நான் 42 மீட்டர்னு எடுத்தேன்னா அதோட ஆப்போசிட் சைடும் 42 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான் போன சம்மில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா இன்னொரு ட்ரையாங்கிளோட வேல்யூ அதாவது சேமாக இருக்கும். அப்படின்னா நான் 2 × அந்த கண்டுபிடிச்ச ட்ரையாங்கிளோட ஏரியா வேல்யூ போட்டேன்னா எனக்கு இந்த டோட்டல் பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா எனக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2ங்கிறது எனக்கு செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா. அப்படின்னா நான் இங்கே
இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. எனக்கு அட்ஜசன்ட் சைட்ஸோட வேல்யூ 34ம் 20 தான் கொடுத்துருக்காங்க. 20 நான் கரெக்டாக எழுதிட்டேன். இங்கே 42 வராது, 34. அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 20ன்னு நான் எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 34ன்னு எடுத்துக்கிறேன், சியோட வேல்யூ 42ன்னு எழுதிக்கிறேன், டிவைட் பை 2. மூணையுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 70, 90, 96 டிவைட் பை 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு 48 மீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்புறம் எனக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா A is equal to root of S into S minus A into S minus B into S minus Cங்கிறதான ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 48 இன்ட்டு 48 மைனஸ் ஏவோட வேல்யூ 20 இன்ட்டு 48 மைனஸ் பியோட வேல்யூ 34, அடுத்து 48 மைனஸ் சியோட வேல்யூ 42 நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 48 நான் அப்படியே வச்சுக்கிறேன். 48ல் 20 போச்சுன்னா எனக்கு 28 கிடைக்கும். அடுத்து 48ல் 34 போச்சுன்னா எனக்கு 14 கிடைக்கும். இது 48ல் 42 போச்சுன்னா எனக்கு 6 கிடச்சிருக்கு. நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 48 நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 6 8s are 48. அடுத்து 28 ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 7 4s are 28. 14 ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 7 into 2. அடுத்து 6 நான் அப்படியே வச்சுக்கிறேன். நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6ஐயும் நான் சேர்த்து 6 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த 7ஐயும் சேர்த்து நான் 7 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த 4ஐ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். மீதி எனக்கு ஒரு 8 இருக்குது, ஒரு 2 இருக்குது. நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். 8ஐ நான் வந்து 4 into 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இங்கே தனியாக ஒரு 2 இருக்குது. நான் A is equal to root of 6 square into 7 square into 2 square. அடுத்து இந்த 4ஐ நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். நான் ஈக்குவல் டு எனக்கு ஸ்கொயர் ரூட்டு ஃபுல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு 6 into 7 into 2 into 2 into 2ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 6 7s are 42. 42வோட ஒரு 8ஐ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 336 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இது எனக்கு ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ. எனக்கு இன்னொரு ட்ரையாங்கிளும் சேமாக தான் இருக்கும். அப்படின்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD. அப்படின்னா 2 இன்ட்டு ட்ரையாங்கிள் ACDயோட வேல்யூ 336. அப்படின்னா 336ஓட 2ஐ மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 772ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து எனக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராமோட வேல்யூ. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. 300 வந்து 336ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 672 வரும். நான் இங்கே 772ன்ட்டு தப்பாக எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.